மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இன்னைக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சு? கரெக்டான நேரத்தில் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, திருமாங்கல்ய கயிறு மாத்துனீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் காலையில் எந்திரிச்சோன்னே குளிக்க தான் செஞ்சேன், பல்லு விளக்கிட்டு. குளிச்சுட்டு கதவை திறந்தோனே ஒருத்தன் பசியில் கிடந்தான். அவனை பார்த்துட்டு சும்மா அப்படி இருக்கிறது. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பால் கலக்கி வச்சுட்டு, அப்புறம் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசலில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. என்ன சர்ப்ரைஸ்னால், நான் எந்திரிக்கிற முன்னாடியே அந்த லட்சுமி தாய் எங்கள் வீட்டு வாசலில் வந்து சாணம் போட்டு போயிருந்துச்சு. அத பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், அதுவுமா அந்த லட்சுமி தாய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கே அப்படின்னு நினைக்கும்போது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மஞ்சக்கயிறு எடுத்து கழுத்தில் கட்டிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் போட்டிருக்க கயிறோ இல்லாட்டி செயினோ எல்லாத்தையுமே கழட்டி வெளியே வச்சுக்கலாம். தட்டில் பூ, மஞ்சள், பாக்கு, வெத்தலை இது மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த தங்கத்தை வந்து கீழே வைக்கக்கூடாது, தட்டில் தான் வைக்கணும். அது சென்டரில் வர்ற மாதிரி இந்த சைடு அந்த சைடு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அது என்கிட்ட இருக்குது கொஞ்சம் உருக்கள் தான், அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ உருக்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய உருக்கள் 2யும் என் பையனே அம்மா போட்டிருந்தப்ப கடித்து சாப்பிட்டுட்டான். அதனால் அதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மாற்றிட்டு இன்னொன்று வாங்கி போடணும். அதோட இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறையா, முருகனுக்கும் உகந்த நாள். சரி அவங்களுக்கு வெத்தலை தீபம் எப்போயுமே நான் கம்பல்சரி ஏற்றுவேன். வெத்தலை தீபம் ஏற்றிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஏன் ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்டேன்னா, நம்மளுக்கு வந்து நல்ல நேரம் வந்து 8:35லேருந்து 8:59க்குள்ளே தான் இருந்தது. அதுக்குள்ளே நம்மளால் தாலிக்கயிறை எடுத்து மாட்டி அதை உருக்கி அதை முடிச்சு போட்டு நம்மளால் கட்ட முடியாது கண்டிப்பாக. அதனால தான் நான் முன்னாடியே வந்து பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் அந்த தெய்வத்துக்கு மாட்டும்போது நம்மளும் எடுத்து மாற்றிக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்கள சொல்லி மாற்ற சொல்லுங்கள், இல்லை உங்கள் மம்மி இருந்தால் மாற்ற சொல்லுங்கள். மற்ற யாரையுமே திருமாங்கல்யத்தை பார்க்க விடக்கூடாது. அந்த திருமாங்கல்யத்தில் கொஞ்சோண்டு பூ வச்சு உன்னோட தொப்பதான் தெரியுது கவி. கொஞ்சோண்டு சாமிக்கு பால் வச்சு அபிஷேகத்தை முடிச்சுட்டு, எனக்கு இந்த தடவை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே டயத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். அது போக என் ஹஸ்பண்டும் கூட இருந்தாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மற்ற தடவை தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டாங்க. இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிச்சு பூ வாங்கிட்டு வந்து அவங்க தான் முக்கால்வாசி இது பண்ணாங்க. அதோட அந்த தட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு நான் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அவங்களும் நல்லா இருமா அப்படின்னு சொன்னாங்க. நல்லாவே போச்சு. மீனாட்சியோட திருக்கல்யாணம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.